ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எபிசோடாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். முத்து மீனாவும் அருண் போலீஸ் சீதா கல்யாண விஷயத்தில் ஒருத்தர் ரொம்பவுமே பிடிவாதமாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்து பார்த்தோம்னா அண்ணாமலை பேசி சமாதானப்படுத்துகிற அப்படின்னு சொன்னாலும் பார்த்தா இப்போ முத்து வந்து என்னோட முடிவு அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. மீனாவை சமாதானப்படுத்தி வச்சுருக்காங்க. இதுக்கடையில் பார்த்தோம்னா ரோஹிணி அப்படி இப்படின்னு பேசி விஜயாவுக்கு பேராசையை அதிகப்படுத்தி எப்படியா இப்போ மனோஜ் கூட ஷோரூமுக்கு போகிறதுக்கு ஒரு பக்கத்து பார்த்தா சம்மதம் வாங்குற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரவியோட ஹோட்டலுக்கு சுருதி வந்து இப்போ ஹோட்டல் ஆரம்பிக்கிற விஷயமா யதார்த்தமாக பேசினாலும் சுருதி பேசுகிற விஷயம் வந்து இப்போ நிறையா விஷயம் வந்து பார்த்தா ரவிக்கு கோபம் வர மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. அதனாலே என்னமோ தெரியல, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீத்து பார்த்தா இன்றைக்கி சுருதி கிட்ட பேசும்போது நீ சொன்னால் உன் வீட்டுக்காரர் கேட்க மாட்டேங்கிறாரு, நான் வேணா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களோட ஈகோவை இன்னும் அதிகமாக்கிட்டாங்க. இது என்னமோ பார்த்தா நீத்து அடுத்து வில்லியாக மாறிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்குது. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இன்றைக்கான எபிசோடில் செம பெரிய ஒரு ட்ராக் என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தவங்க காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறனால தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அதாவது ஒரு தப்பான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அதை முத்து தான் காப்பாற்றினார். ஹாஸ்பிட்டலில் பார்த்தா சீதாவும் இருந்தாங்க, மீனாவும் இருந்தாங்க. இப்போ நான் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க. அதில் பார்த்தா அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றிட்டாங்க. முத்துக்கு வந்து அந்த பொண்ணோட அம்மா வந்து நன்றி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா அந்த பொண்ணோட அண்ணனும் பக்கத்தில் தான் இருக்காங்க. எப்போ அந்த பொண்ணு விரும்புகிற பையனையே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அவங்க அண்ணன்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா, நீ தான்ப்பா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. அப்படி ஒரு தர்ம சங்கடத்தில் முத்து மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ இதே பிரச்சனையில் தான் முத்து இருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட மீனா இப்போ சீதாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டே நறுக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முத்துக்கிட்ட நீங்கள் தான் எடுத்து சொல்லணும், நீங்கள் சொன்னால் தான் ரொம்ப சரியாக இருக்கும், எடுத்து சொல்லுங்கள், அந்த பொண்ணு விரும்புகிற பையனே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் சொல்ல சொல்லி அவங்க அண்ணன்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ முத்து வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கத்து கோவமாகவும் இருக்கார். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோவாக இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் பார்த்தா எல்லா பக்கத்தும் ஒவ்வொரு விஷயத்தை கார்னர் பண்ணி இப்போ முத்துவோட மனசை மாற்றுறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஏதோ ஒரு அதிரடி சம்பவத்தை வச்சு தான் முத்துவும் அருண் போலீஸும் சமாதானம் ஆகுவாங்க. அது என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து ப்ரொமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எது எப்படியோ ஸ்டோரியை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இடையில பண்ணுற கொடுமைலாம் ரொம்பவுமே இரிட்டேட் ஆகிடுறாங்க. ஆனால் இப்போதைக்கு ஒரு ரெண்டு வாரமாக அதாவது இந்த ஸ்டோரி வந்ததுலேருந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ப்ரொமோ எப்படி வருது, ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.